வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் உள்ள தர்பார் ஹாலில் மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் நடந்தது. இதில் 59 மத்திய அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கொண்டதாகவும் இதை பாரத ஜனாதிபதி திருமதி பிரதீபா பட்டேல் அவர்கள், பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் கலந்து கொண்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவையின் விரிவாக்கம் இன்று டெல்லியில் நடந்தது. இதில் 59 பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள். அதில் தமிழகத்தை சேர்ந்த தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஜவுளித்துறையும், முக அழகிரி அவர்களுக்கு ரசாயனம் மற்றும் உரத்துறையும், திரு ராஜா அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப துறையும், ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கப்பல் போக்குவரத்து துறையும், நெப்போலியன் அவர்களுக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமும், பழிமாணிக்கம் அவர்களுக்கு நிதி அமைச்சகத்துறையும், ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு தகவல் ஒளிபரப்பு துறையும், காந்தி செல்வன் அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர்களிலேயே மிகவும் வயதில் குறைந்த 28 வயதுடைய அகிதா சங்மா அவர்கள் இன்று பதவி ஏற்றுக்கொண்டதாகவும், இவர் முன்னாள் சபாநாயகர் திரு சங்மாவின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்த இந்த தேர்தலில் மக்கள் விழிப்புணர்ச்சியோடு திராவிடர்களுக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றும், ஆரியர்களின் அயோக்கியத்தனம் இந்த தோல்வி முக்கிய காரணம் என்றும், ஆரியர்களின் செல்வாக்கு இந்தியாவில் இல்லை என்பது நிரூபணம் ஆகி இருக்கிறது என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு ஆலோசனை அவசர கூட்டம் இன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை மீறல் பிரச்சினை மற்றும் இலங்கைக்கு நிதியுதவி அளிக்கக்கூடாது என்று ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு சீனா, இந்தியா போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இலங்கைக்கு ஆதரவாக ஓட்டளித்ததால் இந்த தீர்மானங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஐநாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையில் மனித உரிமை குழுவின் இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்தது தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கே இந்தியா துரோகம் செய்து விட்டது என்று இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ரயில்வே துறை வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இனி வரும் காலங்களில் ரயில்களின் நேரங்கள் மாற்றம் செய்யப்பட்டால் அவற்றை உடனடியாக பயணிகளுக்கு SMS மூலம் தெரிவிக்கப்படும் என்று செய்தி வெளியாகியுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் புதிய ரக ரேடார் விமானம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விமானத்தை இஸ்ரேலில் இருந்து வடிவமைப்பு செய்யப்பட்டதாகவும், இது 500 கிலோமீட்டர் தூரம் வரையில் கண்காணிக்க ஈடுபடும் என்று தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் இன்று நடந்த ஒரு துப்பாக்கி சண்டையில் சிமி நாகா இயக்கத்தை சென்ற 2 கொல்லப்பட்டதாக அசாமிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் நேற்று லாகூரில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 45 பேர் உயிர் இழந்தது அனைவரும் அறிந்தது. இன்று பெஷாவர் நகர் நடந்த ஒரு பயங்கர குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிர் இழந்ததாகவும், நேற்று நடந்த தாக்குதலுக்கு தாலிபான்கள் பொறுப்பேற்றுள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கான
புதிய அமெரிக்க தூதராக திமோதி ரோமர் அவர்களை அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் நியமித்து உள்ளதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மியான்மர் நாட்டில் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் இருக்கும் விடுதலை போராட்ட தியாகி திருமதி சுங்கி அவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்ய முடியாது என்றும் எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளில் வெளிநாடுகள் தலையிடக்கூடாது என்று அறிக்கை விட்டுள்ளதாக செய்திகள் மியான்மரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா நாட்டில் இந்தியாவிலிருந்து சென்று படிக்கும் மாணவர்களை தாக்கும் இனவெறி செயல் அதிகரித்து வருவதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடந்த ஒரு சம்பவத்தில் ஆந்திராவை சேர்ந்த சரவணகுமார் என்பவரை ஸ்க்ரூ டிரைவரில் குத்தி அடித்து ஒதுக்கியதாகவும் அதில் 4 பேர் படுகாயமடைந்ததாகவும் சரவணகுமார் படுகாயமடைந்து ஆஸ்பத்திரியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டன் நாட்டில் 66 வயதுடைய பெண்மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக பிரிட்டனில் இருந்து தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமெரிக்க நாடான ஆண்ட்ரோஸில் நடந்த பயங்கர பூகம்பத்தில் 7.1 லிட்டர் பதிவானதாகவும் இதில் பல வீடுகள் நொறுங்கியதாகவும் சேதத்தின் விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இன்று சென்னை மெரினா கடற்கரை அருகிலுள்ள சீனிவாசபுரத்தின் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்ததாகவும் மிக பெரிய அலைகள் வீடுகளுக்குள் புகுந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ராமநாதபுரம் பாம்பன் அருகிலுள்ள கடல் உள்வாங்கியதாகவும் இதற்றின் தாக்கம் மத்திய அமெரிக்காவில் ஏற்பட்ட பூகம்பத்தால் ஏற்பட்டிருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது என்று வல்லுநர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 28 மே 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். வங்க கடலில் மேகமூட்டங்கள் அதிகம் இருக்கிறது. அவை தமிழகத்தை நோக்கி வருமா என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.